ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாம் நர்சரி கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்பவே பெரிய கார்டன் இது. இவ்வளோ பெரிய கார்டன் நீங்கள் பாண்டிச்சேரியில் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லா வகையான வெரைட்டிஸ் செடியும் இருக்குது, மரமும் இருக்குது. மரக்கன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இருக்குது. எல்லா செடியுமே இருக்குது. ஆனால் நான் கேட்ட செடியை தவிர்த்து நான் என்ன செடி கேட்டேன்னு வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். எல்லா செடியோடைய பதியமும் போட்டு வச்சுருக்காங்க. என்ன செடினே எனக்கு தெரியல, அவ்வளோ செடி இருக்குது. இதெல்லாம் இண்டோர் பிளான்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி போல். பாருங்களேன், மாதுளை பாருங்களேன், பாட்லேயே அந்த காய் காய்ச்சிருக்கு. இது எல்லாமே இண்டோர் பிளான்ட்ஸ் நினைக்கிறேன். அதிகமாக இந்த நர்சரி வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ செடி வேஸ்ட்டாக இருக்குது. பாட்லேயே காஞ்சி போய் செத்து போய் நிறைய செடி நான் பார்த்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இங்கேயே தொட்டி பிளான்டேஷனுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ அது எல்லாமே கிடைக்குது. பாருங்களேன், தென்னங்கன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இங்கேயே வாழை மரம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வாழைக்கன்று. இது வாட்டர் லில்லின்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, எனக்கு நேம் தெரியல. இந்த வாட்டர் லில்லிலாம் நிறைய இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், என்னோடய ஃபேவரட் சங்குப்பூ, ஒயிட் சங்குப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா, இது 3 அடுக்காக இருந்துச்சு. நல்லா அழகாக இருக்குது. இது பெரிய கார்டன் தான். இங்கே பாருங்களேன், என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான பர்பிள் கலர் சங்குப்பூ என்னை ஏமாத்திடுச்சு. நான் விதை வச்சேன், ஆனால் அந்த கலரில் வரல. ஒயிட்டும் பர்பிளும் சேர்ந்த மாதிரி ரொம்ப எனக்கு ஏமாற்றம்தான். இங்கே இந்த நிறைய ஃபேக் வல்லாரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வல்லாரை இருக்குது. அது ஏன்னு தெரியல. அந்த வல்லாரை செடியெல்லாம் என்ன செடின்னு வளர்ப்பாங்க, ஒரு வேளை தெரியல எனக்கு. பாருங்களேன், வாழை மரம், எங்கே பார்த்தாலும் வாழை மரம் தான் இருக்குது. இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் செடி இருக்குது, நேமே கண்டுபிடிக்க முடியாது போல, அந்த மாதிரி செடி. பாருங்களேன், பன்னீர் ரோஸு. இந்த பன்னீர் ரோஸ் தாங்க நான் கேட்டேன். பன்னீர் ரோஸில் சின்னது கேட்டேன். 50 ரூபா அந்த மாதிரி விற்கும் இல்லையா, சின்ன பேக்கெட்டு, அது கேட்டேன். ஆனால் அவங்க 100 செடி வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு செடி கொடுக்கலாங்க. என்னன்னா, அந்த 100 செடியை விவசாயிங்க கேட்டு வச்சுருந்தாங்க ஆர்டராக, அதனால அதை எடுத்து வச்சுருக்காங்களாம். எனக்கு ஒரே ஒரு செடி கொடுங்கக்கான்னு கேட்டேன். இல்லைம்மா, அந்த செடியே இல்லை, பெருசு வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசு என்னன்னு ரேட் கேட்டால் அது ஒரு செடி 200 ரூபான்னு சொல்கிறாங்க. 200 ரூபாய்க்கு ஒரே ஒரு செடி வாங்கினா செட் ஆகுமா? நான் அந்த காசுக்கு 4 செடி வாங்குவேன். இப்படியே போனால் நர்சரி தாங்க, ஆனால் இது ரொம்ப தூரமாக ஆகும் போலன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்களேன், மருதாணியெல்லாம் கண்ணாக வச்சுருக்காங்க. அது எல்லாமே மரமாகவே ஆகிடுச்சு. எனக்கு ஒரு திங்கிங் தான், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன், இது என்ன கெட்டி மல்லின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் லெமன் கிராஸ்ன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு சரியாக தெரியல. இதெல்லாம் லெமன் கிராஸான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே மல்லி இருக்கு இல்லையா, கடலூர் மல்லின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பதியம் போட்டிருக்காங்க. பேரே தெரியாத செடி தான் இங்கே. அதை சொன்னேன் இல்லையா, வாட்டர் லில்லி, அதெல்லாம் நிறைய இருக்குது. இங்கே கனகாமரம் பார்த்தாலே ரொம்ப டெம்ட் ஆகுது. இதெல்லாம் மல்லி, குண்டு மல்லி, அதான் கெட்டி மல்லின்னு சொன்னா இல்லையா, அந்த செடி நிறையவே இருக்குது கார்டனில். என்னென்னா சின்னதாக வச்சுருக்காங்க இல்லையா, அந்த செடியெல்லாம் வளர்ந்து இவ்வளோ பெருசாகிடுது. இது கனகாமரம், எல்லோ. கனகாமரம்னாலே ஆரஞ்சு தான்,
அதுவும் டெல்லி கனகாமரம்னு சொல்லுவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் குண்டு மல்லியும் சேர்த்து கட்டி பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இதெல்லாம் என்ன செடின்னே எனக்கு தெரியல. மருதாணி நிறைய இருக்குங்க நர்சரியில். எல்லாமே சின்ன செடி தான் இவ்வளோ பெருசாக இருக்குது போல். சொல்லப்போனால் இவங்க 1 இயராக தான் இங்கே இருக்காங்க. இந்த 1 இயரில் இவ்வளோ அதிகமாக வளர்ச்சி செடிக்கு பாருங்களேன். இது எல்லாமே ரோஸு, பன்னீர் ரோஸ். நான் கேட்ட பன்னீர் ரோஸு, ஆனால் செடி ரொம்ப பெருசு. ஒரே ஒரு பன்னீர் ரோஸ் கொடுக்கலங்க. எனக்கு என்னென்னா இவ்வளோ பெருசு பெருசாக வளர்ந்து இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாம் 200 அந்த மாதிரி விற்கிறாங்க, 300 400. இதெல்லாம் மரமானாலும் அதுக்கேற்ற மாதிரி காசுக்கு சேல் பண்ணுறாங்க. இதெல்லாமே பதியம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் குண்டு மல்லி, இதெல்லாம் என்ன செடின்னே எனக்கு தெரியல. அதான் அந்த வாட்டர் லில்லின்னு சொன்னாலே, அதான் நிறைய இருக்குது பாருங்கள். இப்போ வாட்டர் லில்லி ஏதோ ஃபேமஸாக இருக்குது போல். அந்த செடி தாங்க நிறைய அந்த இதில் இருக்குது. இது எல்லாமே காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி. ஒயிட் ரோஸ் பாருங்கள், ஒயிட் ரோஸும் பதியம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் குண்டு மல்லி பதியம்தான். என்கிட்ட ரோஸ் இருக்குது, பட் நான் பன்னீர் ரோஸ் மட்டும் எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. நான் 1 டைம் பன்னீர் ரோஸ் வச்சு அது காஞ்சி போச்சு. இன்னொரு டைம் அது மேல் செடியாம், அது பூவே பூக்காதான். மாடி வரைக்கும் போச்சு ஹைட்டு, ஆனால் எனக்கு பூ பூக்கலை. இது பாருங்களேன், இது ஷாம்பு ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி தான். இதை நான் என்ன பண்ணி பார்த்தேன்னா, வீடியோலாம் காமிப்பாங்க இல்லையா, அது அழுத்தி பிடிச்சா ஷாம்பு மாதிரி வருமே, அதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்கன்னா வரவே இல்லைங்க. இதெல்லாம் மல்லி, அரும்பு. நான் 2 செடி கேட்டேன், ஆனால் கிடைக்கலன்னு சொன்னேன் இல்லையா. இதில் நான் பெரிய அரும்பு கேட்டேன். இவ்வளோ பெரிய நர்சரி கார்டனில் நான் கேட்ட 2 செடியுமே கிடைக்கல. செடி இருக்குது, பட் நான் கேட்ட லெவலில் இல்லை. பாருங்களேன், கனகாமரம். இது பார்த்தாலே ரொம்ப டெம்ட் ஆகுது. அவ்வளோ அழகாக இருக்குங்க கனகாமரம். வீட்டில் வளர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்கிற, அந்த நர்சரிக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே ரோஸ் தான் வச்சுருக்காங்க, கலர் கலராக. இந்த பாட்டில் இருக்கிறதெல்லாம் செம்ம ரேட்டு. மருதாணி பாருங்கள், அதுவும் பாருங்கள் ஒரு இதில் தான், பாக்ஸில் தான் வச்சுருக்காங்க. அந்த மருதாணி சேல் தான் பண்ண போகிறாங்க போல். பிளான்ட் லவர்ஸ் நிறைய இருக்காங்கல்ல, கண்டிப்பாக வாங்குவாங்க. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொருள்லாம் பிளான்டேஷனுக்கு தேவையான பொருள்லாம் சேல் பண்ணுறாங்கன்னு, அதுதான். இது கார்டனுக்கு அவுட்டு. இங்கே அந்த ஃப்ரேம்காக இந்த பேப்பர் அதுன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு சரியாக தெரியல, அந்த செடி வச்சுருக்காங்க. பேப்பர் பிளான்ட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது தாங்க, இந்த பன்னீர் ரோஸில் தாங்க 200 சொல்கிறாங்க ஒரு செடி. அந்த எல்லாமே பன்னீர் ரோஸ் எல்லாமே பாட்டில் தான் இருக்குது. ரோஸ் எல்லாமே நல்லா இருக்குது, பட் என்கிட்ட இருக்குன்றதுனால நான் வாங்கலை. நான் கேட்டது முல்லை அரும்பு பெருசு கேட்டேன், அதுவும் கிடைக்கல. பன்னீர் ரோஸ் கேட்டேன், சின்னது,
அதுவும் கிடைக்கல. டிசப்பாயிண்ட்டு தான். பட் இவ்வளோ அழகாக இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசுக்கு ஏதோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுலேயுமே கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த செடி எல்லாத்தையும் பார்க்கும்போது கிடைக்குது.